ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம முருங்கைக்கீரை குழம்பு வைக்கலாம் இன்றைக்கி. அதுக்கு ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. பருப்பு, வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பச்சை மிளகாய், மஞ்சள்தூள், உப்பு, பெருங்காயம் எல்லாம் போட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கேன் குக்கரில். இப்போ வாங்க நம்ம ஒரு கப் முருங்கைக்கீரை இருக்குது, முருங்கைக்கீரை குழம்பு வச்சுக்கலாம். பருப்பை கடைஞ்சிட்டு பருப்பு வெந்ததும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க. இப்போது அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை ஒரு கப் முருங்கைக்கீரை போடுறேன். முருங்கைக்கீரை உடம்புக்கு நல்லதுங்க. முருங்கைக்கீரை கிடச்சாக்க இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. தலை முடியெல்லாம் நல்லா வளரும். இது ஹீமோக்ளோபின் கூட ஜாஸ்தி ஆகும். அப்புறம் அயர்ன் கண்டென்ட் நிறையா இருக்குது. முருங்கைக்கீரையை போட்டுட்டு ஒரு கிண்டிடுவோம். ஒரு கொதியில் வெந்துடும். இப்போ இதில் நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேங்க. அரை ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் சாம்பார் மசாலா போட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு கொதியில் வெந்துடும். இப்போ இதில் நம்ம தேங்காய் ஊற்ற போகிறோம். அதுக்காக ஒரு துண்டு தேங்காயும் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகமும் அரைச்சிட்டு வரேன். கொதிக்கட்டும். இது பாருங்கள், குழம்பு கொதிச்சிருச்சு. நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி விட்டாலே போதும், நம்மளோட கீரை வெந்துடும். நம்ம இப்போ ஒரு துண்டு தேங்காயும் பெருஞ்சீரகமும் சேர்த்து அரைச்சிட்டு வந்திருக்கோம். மிக்சிங் கழுவி அதில் தண்ணி ஊற்றிருக்கேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சிடலாம். கொதி வரட்டும். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. கீரை இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறிடுச்சுனாலே அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த பாருங்க, கலர் நல்லா மாறி வந்துருச்சு. வாங்க இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். வாங்க இப்போ குழம்பை இறக்கிட்டு தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சு, எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்குதுங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன வெங்காயம். வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக நல்லா சாப்பாக வெந்ததுக்கப்புறம் நம்ம குழம்புல ஊற்றிடலாங்க. இப்போ குழம்புல ஊற்றிடலாம் தாளிப்பை. அவ்வளோதான், ஆயிடுச்சு. வாங்க தாளிச்சாச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். சுட சுட டேஸ்டியான முருங்கைக்கீரை குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.